In the diagram at the right, the green figure is a translation image of the pink figure. Green figure, pink figure ஓட translation image கொடுத்திருக்காங்க. Write the coordinate rule. சரியா? நம்ம இப்போ என்ன நம்ம இது பண்ணிருக்கோம்னா, ஒன்னொன்னா கீழே வந்து வர மாதிரி நம்ம கொடுத்திருக்கோம். சோ இதுக்கு ரெண்டு விதமான ஆன்சர் கொடுக்கலாம். கிரீன், பிங்க் ஃபிகருக்கு எப்படி டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு அப்படின்னா பாருங்க, இதுக்கு இது பாயிண்ட் 1. கிரீன் வந்து பிங்க் ஃபிகருக்கு எப்படி டிரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னா, இந்த பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணினோம்னா 1 2 3. சோ 3 என்னவா இருக்கு? ரைட் மூவ் ஆயிருக்கு. அப்புறமா 1 டவுன் மூவ் ஆயிருக்கு. 1 வந்து டவுன் மூவ் ஆயிருக்கு. சோ கிரீன்ல இருந்து பிங்க் இப்படி டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. அதுவே நம்ம பிங்க்ல இருந்து பிங்க் டு கிரீன், சரியா? பிங்க் டு கிரீன் எப்படி டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிங்க் பாருங்க இங்க இருக்கு, சரியா? சோ திஸ் இஸ் பிங்க். பிங்க் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே மாதிரி இதுதான் இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம வரணும். எப்படி வரணும் பாத்தீங்கன்னா 1 2 3. சோ இங்க எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 லெஃப்ட், அதுக்கப்புறமா 1 அப், 1 அப், சரியா? கிரீன்ல இருந்து பிங்க்குக்கு எப்படி மூவ் ஆயிருக்கு, பிங்க்ல இருந்து கிரீனுக்கு எப்படி மூவ் ஆயிருக்கு. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க போட்டுக்க வேண்டியதுதான்.